இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலையில கூட நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல இந்த நாளை நம்ம தொடங்க போறோம். பொதுவா நம்ம தேவனை தேடுவது எப்போ தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு வாசல் மூடப்பட்டா, மனிதர்கள் நம்மளை விட்டு விலகினா, ஒரு கண்ணீரோட ஒரு லைஃப் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆனா இன்று நான் உங்களிடத்துல ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். நீங்க இப்போ நடந்து கொண்டிருக்கிற பாதை தேவன் ஏற்கனவே பார்த்திருக்கிறார் என்பதை நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? நான் போயிட்டு இருக்கிற பாதையை தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அப்படின்ட்டு. நமக்கு இன்று என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நாளை என்ன ஆகும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பட் தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? எல்லாமே தேவனுக்கு தெரியும். அதனால தான் தாவீது, "நான் உபத்திரவத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர்" அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய அழகா இங்க வந்து சொல்றார். கவனிங்க, உபத்திரவம் வந்து வராது அப்படின்னு சொல்லல. உபத்திரம் வந்தாலும் அதுலயும் நீங்க என் கூட இருப்பீங்க அப்படிங்கிறதா இங்க ஆண்டவர் சொல்றார். வாழ்க்கையில சில பாதைகள் இருக்கும். அதை நம்மளால தவிர்க்க முடியாது. அந்த பாதையில நம்ம தனியாக இல்ல. தேவன் என்ன பண்றார்? நம்ம கூட நடக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 138 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்க வந்து பாக்குறோம். இங்க என்னன்னா, பல நேரங்கள்ல நம்ம தேவனிடத்துல கேட்பது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு எடுத்துருங்க. சில நேரங்கள்ல தேவன் பிரச்சனை உடனே எடுக்க மாட்டார். அதற்கு பதிலா என்ன பண்ணுவார்? அந்த பிரச்சனையை கடந்து செல்லக்கூடிய ஒரு பலத்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஏன்னா சில ஆசீர்வாதங்கள் என்னன்னா ஈஸியா கிடைக்கக்கூடியது கிடையாது. அது நம்ம நடக்கக்கூடிய அந்த பாதையில கற்றுக் கொடுக்கும். சில ஆசீர்வாதங்கள் கிடைச்சா நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம குணங்கள் எப்படி மாறும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நம்ம இந்த கடினமான பாதையில நடக்கும் போது அது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்படி எப்படி இருக்கணும், அந்த எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு பெற்றனால அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒரு போல் அதை வந்து ஹோல்டு பண்ணிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில அனுபவங்கள் வந்து மகிழ்ச்சியிலையும் உருவாகிறது கிடையாது. அது வந்து கண்ணீரின் பாதையில தான் உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் இன்று நம்ம சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வீணா போறது கிடையாது. அது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு படிக்கட்டை உருவாக்கி கொண்டே இருக்குது. நம்ம மேல ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டை உருவாக்கி கொண்டு இருக்குது. ஒரு சிற்பி வந்து ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு செதுக்குறப்போ அந்த கல்லுக்கு வலி இருந்தா அது என்ன சொல்லும்? லைட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்கும். அப்போ அது சிற்பி என்ன சொல்வாரு? நான் உன்னை அழிக்கல, உனக்குள்ள இருக்கிற அழகை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லுவார். அதே மாதிரி தான் இன்று தேவன் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் அனுமதித்திருக்கலாம். சில காத்திருப்புகள், சில தாமதங்கள், சில பதில் கிடைக்காத ஜபங்கள், அவை எல்லாம் என்னன்னா நம்மளை உடைப்பதற்காக அல்ல, நம்மளை வந்து அழகுபடுத்துவதற்காக. ஒரு களிமண் எடுத்துக்கோங்க. அந்த களிமண் ஒரு மண்ணா இருக்கும் போது அதுக்கு வேல்யூ இல்லை. ஆனா அது ஒரு பொருளாக மாறும் பொழுது அது எவ்வளவு ஒரு வேல்யூவா மாறுதுன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் சில பாடுகள் வந்து என்னன்னா நம்மள வந்து மோல்டு பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்று பலர் நினைக்கலாம், நான் ஏன் இந்த வழியா போகணும்? மற்றவங்க எல்லாமே நல்லா இருக்காங்கல்ல, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம் அப்படின்னா, தேவன் என்ன தெரியுமா சொல்றார்? நீங்க நடந்து கொண்டிருக்கிற பாதையை நான் அறிவேன். நீங்க காண்றது இப்ப இருக்கிற சூழ்நிலை மட்டும்தான். ஆனா தேவன் பார்க்கிறது நம்மளுடைய எதிர்காலம். நம்மளுடைய எதிர்காலம் பலமாய் மாறப்போகுது. நல்ல ஒரு செழிப்பான ஒரு எதிர்காலமா மாறப்போகுது. அதற்காக நீங்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இன்று என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அழகா தாவீது சொல்றார் பாருங்களேன். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அதாவது இந்த பாதையில நடந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். உடைஞ்ச மனசை புதுசா உயிர்ப்பிக்கிற தேவன். அழகா ஒவ்வொரு கஷ்டத்தின் நடுவிலும் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே விசுவாசமா எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற தகப்பனே, இயேசு சுவாமி, உடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தாங்கட்டும். துன்பத்தின்
துன்பத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் நீர் ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிப்பீர் ராஜா. அவங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உயிர்ப்பிப்பீர். அவங்களுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டுவீர். ஆண்டவரே, அவங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் உடைத்து போடுவீர் ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உடைய கிருபையும் உடைய சமாதானம் ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்தி செல்லட்டும். தேவ கிருபை எப்பொழுது கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா, சத்துருவின் கைக்கு விலக்குங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனிதர்களுடைய வீண் பேச்சினால, அப்பா, பரியாச பேச்சினால ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் நீங்க உயிர்ப்பீங்க. அவங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை உயிர்ப்பீங்க ராஜா. அவங்க மீண்டும் எழும்பி ஆண்டவரே அப்பா, கழுகுகளை போல செட்டைகள் அடித்து பறக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை கூட இருந்து தாங்குடு ராஜா. உம்முடைய பலன் ஆண்டவரை இறங்கட்டுப்பா. பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய பலன் இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. பலவீனத்தோடு ஆண்டவரே படுத்த படுக்கையில கூட இருந்து இந்த வீடியோ பார்க்கலாம். தேவ கிருபை, தேவ பிரசன்னம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஒரு புது பலன் அடையட்டும். உயிர்ப்பீங்க. எலும்புகள், நரம்புகள், சதைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றும் இந்த பிரசனம் கூட இருந்து தாங்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க துன்பத்தின் பாதையில நடந்தாலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கி வழி நடத்தி செல்லும். அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்க விசுவாசமாய் கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபத்துல குறைந்து விடக்கூடாது. கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஜெப குறிப்புகள், பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஜெப வீடியோல சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.